ஹாய் எரிவான். நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம். லெஸ் தென் 150 மார்க் கீழே இருக்கிறவங்கள நம்ம வந்து 320+ எடுக்க வைக்க போகிறோம் அப்படின்றது. அதனால் உங்கள் மார்க்கெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். நம்ம வந்து நாளையிலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணி சேலஞ்ச் ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லியிருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து 150 மார்க்குக்கு கீழே எடுக்கிறீங்க. நிறைய பேர் 100, 2 பேர் 100, அப்புறம் 95, 40, எல்லாருமே 150 மார்க்கு கீழேயும் சில பேர் எடுக்கிறீங்க. அப்போ வந்து 150 மார்க்கு வரைக்கும் பயாலஜியில் வந்து 150லேருந்து 200 மார்க் வந்து படித்து எடுத்துடலாம். கொஸ்டின் சால்வ் பண்ணி தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா 150லேருந்து 200 மார்க் வரைக்கும் அந்த என்சிஆர்டி லைனில் கேட்பாங்க. அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ வந்து நம்ம அதவே செலக்ட் பண்ண தெரில அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? சரியாக படிக்க தெரிலன்னு தான் அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கேள்வி என்ன? அப்போ நம்ம எப்படி 320 மார்க்குக்கு மேலே வாங்குறது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து நம்ம கோல் வந்து என்ன வச்சுருக்கோம்? கோல் வந்து நம்ம 150லேருந்து 200 வச்சுருக்கோம். 150 பெரிய டார்கெட் 320 வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் வந்து முதல்ல 150க்கு வரணும். அதை வந்து ஒரு சீக்கிரமாக வந்துடலாம். அதுக்கு டைம்லாம் தேவையில்ல, சீக்கிரமாக வந்துடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஒன்று தெரியணும். கரெக்டான டேரெக்ஷன் மட்டும் தெரிஞ்சால் உடனே சீக்கிரமாக 150க்கு வந்துடலாம். அதுக்கு கரெக்டான டேரெக்ஷன் என்ன? உங்களுக்கு படிக்க தெரியல. அப்போ எப்படி படிக்கணும்? அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ அனிமல் கிங்டம் இப்போ லெசன் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ அனிமல் கிங்டம் இந்த அனிமல் கிங்டம் லெசனை வந்து 3 நாளைக்கு நடத்த போகிறோம். சரிங்கண்ணா, இதை 3 நாளைக்கு நடத்த போகிறோம். அனிமல் கிங்டமில் மொத்தம் 10 பைலம் இருக்குது. அதாவது ஹெமிகார்டேட்டா போரிஃபைல ஆரம்பித்து ஹெமிகார்டேட்டா வரைக்கும் 10 பைலம் இருக்குது. அதுக்கப்புறம் பைலம் கார்டேட்டாவோட இன்ட்ரடக்ஷன் வந்து ஒன்று இருக்குது. அப்புறம் அதோட கிளாஸஸ் டான்ட்ரிசைட்ஸ், ஆம்பியா, ரெப்டைலியா, மெமாலியா, மொத்தம் வந்து அதில் வந்து ஒரு 6 இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில. ஆமாம், அதில் வந்து ஒரு 6 இருக்குது. அப்போது 10, 16, 17, 18ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக 18 வச்சுருக்கோங்க. 18 தான் இருக்கும். இப்போ 18 பைலம், 17 கிளாஸு பைலம்லாம் சேர்த்து 18 இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3 நாளும் பிளான் பண்ணி வச்சுட்டோம். அப்போ ஒன்றுமே தெரியாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 18ஐயும் கரெக்டாக படிச்சிடணும். அதை நான் எப்படி கரெக்டாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தொகுப்பு என்ன அப்படின்னா, 18 3 நாள் படிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி 6, சண்டே நாளைக்கு 6, மண்டே திங்கக்கிழமை 6, இப்படி 6ஆக படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி படிக்க வேண்டிய 6 வந்து ஒரே நேரமாகவும் படிக்கலாம். இன்றைக்கி 2, சாயந்தரம் 2, ஈவினிங் 2, நைட் 2, அப்புறம் நம்ம கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஆனால் நம்ம கொஸ்டின் வந்து அனிமல் கிங்டம் ஃபுல் லெசனும் கவர் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் வந்து அதுக்காக இன்றைக்கி நான் 6 படிக்கிறேன், அதனால் வந்து நான் மொத்தமாக அந்த 3 6ஐயும் படிச்சுட்டு நான் கொஸ்டின் அட்டன் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். ஏன்னா நான் மொத்தமாக படிச்சுட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன்னு சொன்னவன் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீட் கிராக் பண்ணது எனக்கு தெரிஞ்சில்லை. அதனால் இப்போ நீங்கள் வந்து இந்த 6 படிக்கிறீங்க. இந்த 6லேருந்து இன்றைக்கி நைட் நம்ம கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கொஸ்டினை நீ பார்த்து கவனித்து கரெக்டான ஆன்சர் உனக்கு தெரிஞ்சிடணும். அப்போ அந்த டாபிக் நீ படிக்கிறப்பே நீ சுதாரித்து படிச்சிருவ. ஓ, இந்த மாதிரிலாம் அங்கே கேட்டாங்களே, அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தான் படிக்க வந்திருப்போம். அப்போ நீ முன்னாடியே சுதாரிச்சிருவ. அதனால் நீ படிக்காமல் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? ஏன்னா நீ இது படிச்சிட, நாளைக்கு இது படிக்க தான் போகிற, சுத்தமாக படிக்காமையாக இருக்க போகிற. அதனால் இன்றைக்கி நீ 6 படி. அது காலையில் 2 படி, மதியானம் 2 படி, சாயந்தரம் 2 படி, இல்லை காலையில் மதியானம் 3, அது உனக்கு எப்படி தோணுதோ அப்படி படிச்சுக்க. கொஸ்டினை வந்து டெய்லி அட்டன் பண்ணிடு. டெய்லி அட்டன் பண்ணாமல் மிஸ் பண்ணிவிட்டு நான் மொத்தமாக படிச்சுக்கிறேன் அட்டன் பண்ணாத. இப்போ நான் எப்படி படிக்கணுன்றதை வந்து நான் பைலம் போரிஃபரை வச்சு நான் உனக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி படித்தா சீக்கிரமாகவே 150லேருந்து 200 மார்க் வாங்கிடலாம். நிறைய பேருக்கு எப்படி படிக்கணும்னு தெரில. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த லைன் எடுத்துக்க. மெம்பர் ஆஃப் திஸ் பைலம் காமன்லி நோன் அஸ் ஸ்பாஞ்சஸ். அதாவது பைலம் போரிஃபராக இருக்கிறதெல்லாம் ஸ்பாஞ்சஸ், அப்படி தானே? ஏன்னா மெம்பர் ஆஃப் திஸ் பைலம்லாம் ஸ்பாஞ்சஸ்ன்னு கொடுத்துட்டான். இது லைனு. ஆனால் இந்த லைனை வச்சு எப்படி நம்ம கொஸ்டின் கேட்பான்? இந்த எக்ஸாம்பிள் இருக்குல்ல, சைக்கான், ஸ்பாஞ்சில்லா, யூஸ்பாஞ்சியா, இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு வேறு ஏதாவது பைலம்லேருந்து 3 ஆப்ஷனை கொடுத்து எது ஸ்பாஞ்சஸ்ன்னு கேட்பான். அப்போ வந்து என்னது, நம்ம இந்த 3 எக்ஸாம்பிளில் எது இருக்கோ, சைக்கானா, ஸ்பாஞ்சில்லாவா, யூஸ்பாஞ்சியாவா, எது இருக்கோ அதை தான் நம்ம ஸ்பாஞ்சஸ்ன்னு போடணும். ஓகேவா? அதனால் ஒரு லைன்லேருந்து எக்ஸாம்பிள் வச்சு கூட கொஸ்டின் கேட்பான். அதனால் இந்த லெசன் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளில் மனப்பாடம் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த லைன்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுக்க முடியுதா? இந்த மாதிரி தான் நீ ஒவ்வொரு லைன்லேருந்து கொஸ்டின் எடுக்கணும். அப்புறம் பைலம் போரிஃபரா வந்து ஜென்ரலி மெரைன். அப்போ பைலம் போரிஃபரா வந்து மெரைன் தான். மோஸ்ட்லி ஏசிமெட்ரிக்கல். அப்புறம் இன்னொன்று இந்த ஏசிமெட்ரி, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். மோஸ்ட்லி ஏசிமெட்ரிக்கல். இந்த லைன்லேருந்தே மொத்தம் 3 கொஸ்டின் வந்துடுச்சு. அதாவது ஸ்பாஞ்சஸ்ஸு, மெரைனு, ஏசிமெட்ரி 3 கொஸ்டினா. இது வந்து பிரிமிட்டிவ் மல்டி செல்லுலார் அண்ட் ஹாவ் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அதாவது போரிஃபரான்றது வந்து செல்லுலார் லெவல். போரிஃபரா வந்து என்னது? செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்புறம் ஸ்பாஞ்சஸ் ஹாவ் வாட்டர் ஆர் கெனல்
சிஸ்டம். அதாவது ஒவ்வொரு பைலத்துக்கும் ஒவ்வொரு யூனிக்யூ சிஸ்டம் இருக்கும். அப்போ ஸ்பாஞ்சஸ்க்கு இருக்கிறது வந்து வாட்டர் இல்லைனா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இல்லை கேனல் சிஸ்டம். இது எப்படி யூனிக்யூ சிஸ்டம்னு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு கேட்கலாம். இதுவே நான் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப எனக்கு தெரிஞ்சு ஓகேவா. அதனால் வந்து எல்லாமே எடுத்துலாம் தெரிஞ்சிடாது. இதில் உனக்கு புரிஞ்ச அளவுக்கு நீ கொஸ்டின் எடுத்து படி, அதுக்கு ஆன்சரை நீயே போட்டதுக்கப்புறம் நான் கொஸ்டின் தரப்போ அதையும் பாரு, நீ பக்காவாக 320 எடுத்துடலாம். அடுத்து எனக்கு வந்து இது எனக்கு எப்படி படிக்கிறனே தெரில அப்படின்னா ஒன் ஷாட் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுற, இதுக்கு பைலம் போரிஃபராக்கு எடுத்து ஒன் ஷாட் போட்டு உட்கார்ற, பைலம் போரிஃபரா நடத்துகிற முடிச்சதுக்கப்புறம் நீயா லைன் பை லைனாக படித்து நீயே கொஸ்டின் கிரியேட் பண்ணுற ஓகேவா. அடுத்து வாட்டர் என்ட்ரு த்ரோ மைனட் போர் ஓஸ்டியா இன் த பாடி வால் இன்டூ சென்ட்ரல் கேவிட்டி ஸ்பாஞ்சோகோயில் ஃப்ரம் வேர் இட் கோஸ் அவுட் த்ரோ ஆஸ்குலம். அதாவது இந்த லைனில் இருந்து மட்டும் எத்தனை கொஸ்டின் எடுக்கலாம். வாட்டர் என்டர்ஸ் த்ரோ மைனட் போர் இந்த ஓஸ்டியா இந்த அதாவது இப்படி கூட கேட்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வாட்டர் என்டர் த்ரோ ஓஸ்டியா இன் த சென்ட்ரல் இல்லைனா டெய்ல்னு இந்த பாடி வால்க்கு பதிலாக டெய்லோ ஹெட்டோன்னு கொடுத்துருவான். அப்போ வந்து ஒவ்வொரு லைன்லையும் கொஸ்டின் இருக்குது. அப்புறம் வந்து ஓஸ்டியாலேருந்து எங்கே போகணும்னா ஸ்பாஞ்சா காயில் எங்கே போனால் ஆஸ்குலம். இல்லைனா இந்த ஆர்டரை கூட கேட்கலாம். இப்போ வாட்டர் வந்து இது போர்டிஃபராலாம் எப்படி போகும், ஆஸ்டியா ஸ்பாஞ்சோகோயில் ஆஸ்குலம், ஆஸ்டியா ஆஸ்குலம் ஸ்பாஞ்சோகோயில் ஆஸ்குலம் ஆஸ்டியா. இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்து கரெக்டான ஆர்டரை கூட கேட்கலாம் ஓகேவா. அதனால் ஒவ்வொரு ரைடுமுக்கு நமக்கு கொஸ்டின் தான். அப்புறம் இந்த ஆஸ்டியா ஆஸ்குலம் ஸ்பாஞ்சோகோயில் இந்த பாத்வே வந்து எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஃபுட் கேதரிங் 1, ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச் 2, ரிமூவல் ஆஃப் வேஸ்டஸ் 3. அதாவது இந்த பாத்வே வந்து எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டு இந்த 3த்தையும் படித்து வச்சுக்க. அவங்க சப்போஸ் இந்த பாத்வே வந்து ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃபுட் கேதரிங், ரீப்ரொடக்ஷன், டைஜஷன் இந்த மாதிரி இது வேணால் கேட்கலாம். அடுத்து கோயனோசைட்ஸ் ஆர் காலர் செல் லைன் த ஸ்பாஞ்சோகோயில் அண்ட் கெனல்ஸ். அதாவது கோயனோசைட்ஸ் ஆர் காலர் செல் வந்து எதை லைன் பண்ணுது, 2 விஷயத்தை லைன் பண்ணுது. ஒன்று ஸ்பாஞ்சோகோயில், ஒன்று கெனல் ஓகே. ஸ்பாஞ்சோகோயில்னு என்ன, இந்த சென்ட்ரல் கேவிட்டியில் இருந்துச்சு ஸ்பாஞ்சோகோயில், அதுவும் இந்த கெனலையும் லைன் பண்ணுறது தான் கோயனோசைட்ஸ் ஆர் காலர் செல். டைஜஷன் வந்து இன்ட்ராசெல்லுலர் எக்ஸ்ட்ரா செல்லுலர் போத் எது வேணால் இருக்கும். இந்த வந்து டைஜஷன் வந்து இன்ட்ராசெல்லுலர். அப்புறம் வந்து போரிஃபரா த பாடி இஸ் சப்போர்ட்டட் பை ஸ்கெலிட்டன் மேட் அப் ஆஃப் ஸ்பைக்குல் இல்லைனா ஸ்பாஞ்சின் ஃபைபர். அதாவது போரிஃபராட பாடி வந்து ஸ்கெலிட்டன் சப்போர்ட் பண்ணுறது எதுனா ஸ்பைக்குல் ஆனால் ஸ்பாஞ்சின் ஃபைபர். எல்லாமே மனப்பாடம் தான். அனிமல் கிங்டம் லெசனே மனப்பாடம் தான். அடுத்து செக்ஸு வந்து செப்பரேட் கிடையாது, செக்ஸு வந்து நாட் செப்பரேட் ஓகேவா, ரொம்ப முக்கியம். அடுத்து அது செக்ஸ் செப்பரேட் கிடையாதுன்னா எக்கும் ஸ்பெர்மும் ஒரே இண்டிவிஜுவலாக ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் தான் செக்ஸ் ஆர் செப்பரேட் ஓகேவா. அடுத்து ஸ்பாஞ்சஸ் ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி பை ஃப்ராக்மெண்டேஷன், செக்ஸுவலி பை கேமேட். அதாவது ஸ்பாஞ்சஸ் வந்து ஏசெக்சுவலாகவும் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது, செக்ஸுவலாகவும் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சிலதுலாம் வந்து செக்ஸ் செப்பரேட் ஆகாமல் இருந்தால் கூட செக்ஸுவல் ஏசெக்சுவலாக ஒன்று தான் பண்ணுது, 2மே பண்ணுது, அது முக்கியம். அடுத்து ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல் மனப்பாடம், டெவலப்மெண்ட் சின்டர் மனப்பாடம், எல்லாமே மனப்பாடம் ஓகேவா. இப்போ நான் வந்து ஒவ்வொரு பைலத்தையும் சொல்லிடுறேன். இப்போ இந்த பைலத்தில் வந்து நீ எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எல்லா பைலத்துலையும் சிமெட்ரி இருக்கும். அது வந்து ரேடியல் சிமெட்ரியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சிமெட்ரியாக இருக்கலாம், ஆனால் சிமெட்ரி கண்டிப்பாக இருக்கும். அப்போ நீ அதை எழுதிடு. அடுத்து செல்லுலார், இது வந்து என்னது, இது வந்து என்ன சொல்லார், செல்லுலார் லெவல் டிஷ்யூ லெவலாக இருக்கலாம், இல்லைனா ஆர்கன் சிஸ்டமாக இருக்கலாம், ஆர்கனாக இருக்கலாம். அப்புறம் வந்து டைஜஷன் வந்து என்னது, இது வந்து என்ன டைஜஷன் இன்ட்ராசெல்லுலர், அதை எழுதிடு. செக்ஸு இது வந்து செப்பரேட் கிடையாது. ரீப்ரொடக்ஷன் செக்ஸ்லாம் பண்ணுது, செக்ஸ்லாம் பண்ணுது. ஃபெர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல், டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட். இந்த மாதிரி 7 மேட்ரையும் ஒவ்வொரு பைலத்துக்கும் எழுதி வச்சிட்டாலே மேட்ரு முடிஞ்சு. அப்போது அனிமல் கிங்டத்துக்கு என்னென்ன பண்ணணும், அதாவது பொதுவாக எல்லா லெசனுக்கும் பண்ண வேண்டியது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி லைன் பை லைன் படிக்கணும். லைன் பை லைன் நீயே வந்து என்ன பண்ணணும், எம்சிக்யூவை க்ரியேட் பண்ணணும். 2 3வது அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், எல்லா எக்ஸாம்பிளையும், அதாவது எல்லா பைலத்துக்கும் இருக்கிற எக்ஸாம்பிளையும் மனப்பாடமாக எழுதி வச்சுக்கணும். 4 அந்த 7 விஷயங்கள், அந்த 7 விஷயத்தையும் ஒவ்வொரு பைலத்துக்கும் நீ எழுதி வச்சுக்க. நான் சாயந்தரம் வீடியோ போடுறப்ப அதுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். நான் வந்து எப்படி பண்ணணுன்ற அதை நானே எழுதி வச்சிட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்க, நான் சொன்னது புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தம்ஸ் அப் பண்ணிக்க. இன்றைக்கி சாயந்தரம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பயப்படாமல் இந்த 6ஐயும் படிச்சிரு. இந்த 6ல் நீ 2-3 படிக்கலைன்னா கூட பிரச்சனை கிடையாது. நீ வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணு, நம்ம சாயந்தரம் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உனக்கு வந்து புரிஞ்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணு கமெண்ட்டில். தேங்க்யூ.